நாங்க ஒருத்தருக்கு தாலி கட்டி ஒருத்தருக்கு முந்தாணி போட்டு டெல்லி ஆகி அஸ்தாபுரி பட்டணம் ஊரு பேர் முந்தாணி போட்டோம்னு ஊருக்கே தெரியும். ஒருத்தனுக்கே முந்தாணி போட்டோம். நாங்க வந்து எங்க ஊரு பேர் சொன்னோம். யாரு இல்ல அட்ரஸ் இல்ல குந்த குத்த மாமியா திருவரசாபுரி பட்டணத்தை யாகாத அகதாடு பரிவலா செய்தாரே வீரச்சந்திரன் இருக்கிறல்லவா மணியா விளையாட முடியாதே சந்திரவதனி சுந்தரவதனி யாரு உன் புருஷ பேரு என்ன சிறிவந்தனா பிரியா நாட்ட பரது சிறிவந்தனா பிரியா யாரா சந்திரவதனி என்னது வீரச்சந்திரன் என்று சொன்ன மன்றி உடைப்பாளா எந்த பேரா இருக்கட்டும் நியாயமா அவரா பேசுறான்னா அவ பெரிய பணக்கார பொண்டாட்டியானா அங்க ஓடுற இங்க ஓடுதா
நந்தவனம் யாருதான் இருக்கட்டும் அதை பாதுகாக்கிறது நாங்க. அந்த நந்தவனத்துல இருக்கக்கூடிய மலர் செடியில நாசம் பண்ணது அந்த அஸ்பா விடலாமா? அவ வந்து மரியாதை கெடுத்தா கூட விட்டுருப்போம். ஓடிக்குவோம். அந்த ஆற ஒரு மைக்கணி தேவையா இருக்க பாரு. மரியாதையா என்ன சொல்றேன்னா நீங்க பொறுத்த நந்தவனத்தை எப்படி கட்டினாரு? இந்த நந்தவன வாயா நடந்தா நந்தவனத்துல அஸ்பத்தை அவுத்து விட்டோம். களப்பாரிட்டு வட்டும் பசி ஆட்டு வட்டும்னு அவளை 2 பேரும் அடிச்சு அடி என் சூத்த சாமி அடிச்சு விட்டாலும் என்ன நடந்து என்ன நடந்து நான் வந்து நீ சொன்ன பிரகாரமே நந்தவன வேடிக்கை பார்த்து அஸ்பத்த பசியார அவுத்து விட்டேன். அவுத்து விடும் பொழுது யாரோ கிரிவஞ்சனாபுரி பட்டணமா வீரச்சந்திர பொன்னாட்டியா சுந்தரவாதனியா அந்த சக்காலத்துக்கு ஒருத்தி பச்சை மேத்த போகணும் ஊர்ல பச்சை மேத்த ரயில் ஓட்டு போய் உள்ள பாடுவாங்க இருக்கு அது மட்டுமா ஒவ்வொருத்தரும் என்ன பேரலாட்டம் ஒவ்வொருத்தரும் இருக்கலையா சாமி? ஆமா சாமி எங்களை அடிச்சடிலாம் புண்ண பாருயா சாமி. நம்ம அஸ்பத்தை புடிச்சு கட்டினாடுவேன். நான் மரியாதை என்ன கேட்டேன்? அஸ்பத்தை ஒழுங்க மரியாதையா விட முடியுமா முடியாதான்னு கேட்டேன். விட முடியாது சக்கா செல்லு சாமி என்ன எப்படி மாட்டா அங்க அடிக்கல
என்ன நடந்துன்னு சொல்லாது நீ பண்ணி காட்டியா? சரி நீங்க கை கால தொட்ட பிறகு அடி போனாங்க. சரி வா இங்க வா. நான் வந்து உங்களா அவளை அடிச்சுட்டாங்க. நீங்க எத்தனை பேரு? நாங்க 99 பேரு. அவளே எத்தனை பேரு? 2 பேரு. நாங்க 99 பேரு. அந்த சக்கரத்து 2 பேர் தான் சாமி. சரி 99 பேராச்சா? 2 பேருக்கு அடி வாங்கிட்டு வரலாமா? நீங்க அடிச்சு விட்டு வரலாம். என்ன சொன்னா நாங்க 99 பேரா இருந்தாலும் அந்த சக்காத்துவ ஒருத்தருக்கு தாலி கட்டி ஒருத்தருக்கு முன்னாடி போட்டுருந்தா அவளுக்கு நல்லா கிடைச்சிருக்கும். அவளுக்கு கொலைப்பட்டேன். அது மாதிரி 99 பேர். அப்புறம் ராணி யாரு ஜானே 99 பேர் 2 பேரும் அடி வாங்கிட்டு வரலாம். நீங்க அடிச்சு விட்டு வருங்க. அடி வாங்கி அடி அடிச்சு தாவடி. அதுக்கு தானே வந்திருக்கோம். அடிச்சு விட்டு வரதா நீ போய் அடி வாங்கி 99 பேர். அவங்க 2 பேர் பாரு. அவளை யாரவா காட்ட மூஞ்சி தாண்டி தட்டோடு அடிபட்டு வர அவளை அடிச்சு அடிச்சு யாரு? நாங்க புண்டா எங்களால அடிக்க முடியாது, அடி வாங்க முடியும்டா. அடி வாங்குறாரு. சரி கொஞ்சம் அடிச்சு வாரு. அடிச்சு வாரு. அடுத்தவங்க கட்டும். அந்த பொறுவர் சகத்தை அப்படி நீங்க தான் அடிச்சீங்களா? நாங்க தான் அடிச்சோம். அதுக்கு என்ன என் பெருத்த வந்துட்டா என் பெருத்த வந்துட்டா உங்களை மல்லாத்தி வச்சு கல்யாணத்தை ஒரு பக்கம் மழைக்காட்டுல மேஞ்ச உறவா இப்ப என்ன பண்ண போற? இவன் பெரியல இவன் சின்னல இவ்வளவுதான் அடிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். இப்படி உங்களை எப்படி அடிச்சாலும் சாமி உனக்கு மீச மட்டும் சொல்றத போதாது. நம்ம மழை என்ன நம்ம மழை என்ன இது பாருங்க 2 என்ன அழகா என்ன அழகா இருக்கு. எம்மா அழகா இருக்காங்க. வயர்மனம் தெரியாது. நாம எப்படி பெருத்து நாட்டார் உண்மைதான். அவன் செடியை புடுங்குவா, மலரை பறிப்பா, தலைக்கையை கூட மூடுவான். அஸ்பா வந்து வட போறா கூட அழிக்கும். இவ்வளவு வந்து நம்ம மனைவி அடிச்சான்னா இவ்வளவு விடலாமா? ஐயா ஒரு வனமுன்னு இருந்தா அது மேஞ்சாங்கன்னா பரவாயில்ல. ஏய் பணக்கார மாதிரி எது வேணாலும் செய்வாங்க. பாதுகாப்பு பண்றதாருங்க. ஏய் அவன் பணக்காரி, பெருத்து நாட்டு அரசன், 56 தேசத்துக்கு அதிபதி. அவன் எதை வேணாலும் செய்வான். ஏன் மனைவி இவ்வளவு அடிக்கலாமா? ஆடு சண்டால பாருங்க வாடி மணி அடிச்சுடியா? நீ அடிச்சா நீ தான் அடிச்சுக்க. நாங்க தான் அடிச்சோம். நீ ஆம்பளை தானே? நீ ஆம்பளை சந்தேகமா? இந்த 2 ஓடிட்டு வந்தேல்ல, அது இப்ப இங்க வந்துருந்த அது 2 எங்க தோல் கட்ட பக்கம் கொண்டு வந்தா தாலி கட்டி வச்சு வந்தியா? பெருத்து நாட்டு பெண்களுக்குள்ள பெண்களை பணக்கார முண்டி ஆடுறீ யாராரு? அவன் எது வேணாலும் மரியாதை இல்லாத ஆம்பளை நான் கேட்டேன். அவனையா அவன ஆம்பளை நான் கேட்டேன். என்னவா என்னாச்சு? ஐயோ 6 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பரா இருந்தா மெலிச வேட வேட இந்த கொரோனா வந்ததுல இருந்து உப்புறாயா எப்ப அவனுக்கு வவுரி ஏறிக்க போச்சு. அவன் ஆம்பளை இல்ல, சவுட்டு. அவன் பழுப்பு ஏரியாது அவ்வளவுதான். வண்டியில பெட்ரோல் இல்லடா, ஆயில் காலி. அப்படிங்கிற நான் சொல்ல எங்க சொல்றேன், நானா சொல்றேன். வெளியிட்டு வர அங்க சொல்றான். சரி அவங்க சொல்லி கொடுத்தா அவங்க சொல்லியா இருக்கட்டும். ஆமா அது என் முன்னால வந்து சொல்லுது யாரு? அவங்க காலால சொன்னாங்க, நீதான் சொன்ன. அப்ப என் முன்னால வந்து காடா சொல்லிட்டோம்.
முன்னாடி வந்து சொல்றடா. என்ன சொல்றேன், நாங்க பெண்கள் அடிச்சுக்கிட்டு போறோம். ஒரு ஆம்பளை வந்து எங்களை அடிக்கிறோம். இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல எப்படா கை வச்ச உதைக்கல. என்னடியா மேரேஜ் போடி இருந்தானே கை வச்சு விட்டு ரோட்ல போட்டு பேசி போட்டா நடந்தது. சாமி பண்ணவா யாரோ பெருத்து நாட்டு அரசரா அசனாபுரத்தாண்டார் துரியோதனா. எத்தனை பேரு? 100 பேரு. அப்படியா? ஆமா. நம்ம நந்தவனத்துல எல்லாம் அசுகளை அவுத்து விட்டு சரி நந்தவனம் எல்லாம் அந்தாகதம் செய்து விட்டது, அழிந்து விட்டது. அழிந்த உடனே அந்த அஸ்வத்தை பிடிச்சு நாங்க கட்டிட்டோம். இதுக்கு என்ன? கட்டின உடனே அவ 100 பேரும் வந்தாலும் 100 பேரும் வந்த உடனே சரி எங்க அஸ்வத்தை எப்படி பிடிச்சு கட்டலாம் அப்படின்னு சண்டைக்கு வந்தார்கள். சண்டையா? சண்டை வந்த உடனே யாரு மனைவி? வீரச்சந்திரனுடைய மனைவி. உங்களோட மனைவி. நாங்க விடுமா? அங்க ஒண்ணு அந்த கேள்வி சாண்டை குடிக்கிற, இங்க வந்து ஏன் சாண்டை குடிக்கிற? 2 பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு சாண்டை குடிக்க ட்ரோச் என்ன நாயோட மரியாதை கேட்டு போல. அப்புறம் ஒண்ணு நின்னு கேளு, இல்லன்னா மரத்துல ஏறி உட்காந்து ஏறி உட்காந்து அந்த கிளைய பிடிச்சிக்கிட்டு என்ன நடக்குது? அதனால பாடி என்று பாடி என்று பேசினார். அதனால அவளுக்கு அடி அடின்னு அடித்து ஓட விட்டுட்டாங்க. ஓட விட்ட உடனே பதியாகி மன்னராக இருக்க முடியாது துரியோதனன் 100 பேர் வந்தார்கள். இந்த சொட்டு மீசங்க அவனுக்கு எத்தனை பேரு? மீச 99 பேர் வந்து எங்களை அடி 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 அடித்து உங்களையா சுவாமி சொன்னீங்களா? ஆமா சுவாமி. என் பேர சொன்னீங்களா? இது நாள் வரைக்கும் தொட்டு அடிக்கிறவன் பொண்டாட்டிய தொடவே மாட்டேனே. இன்னைக்கு அவன் அடிச்சு சூத்துல பாரு. ஐயோ சோழ பனையற உப்புல உப்பிட்டு சாமி. எங்க? ஐயோ முத்த முத்த சரியா வந்து சாமி. அப்படியே நாக்கா 2 ஈப்பி பக்கம் புருஷன் இல்லாதப்பா என்ன வந்து அடிச்சிய புருஷன் வந்து புரிக்க பாடுறா. வீட்டுக்காரே ஒண்ணு கத்து விட்டு செலாப்பிடுவேன். ஆறு முதல்படி எடுக்கும்போது இப்படி திருப்பணும், இப்படி திருப்பணும். யாரு? நான் யாரா இருக்கா? ஓ பேர் பின்ன சொல்றா.
உன் பேரு சொல்றா. முதல்ல உன் பேரை சொல்றா. உன் பேரு சொல்றா. நீ யார்? உன் ஊர் என்ன? உன் பேரு என்ன? திருவிழா ஆண்டு வர கூடிய சரவசந்தன் பிள்ளை ஆகிய சகதவன் அவனுடைய பிள்ளை ஆகிய என்னுடைய பெயர் வீரச்சந்திரன். வீரச்சந்திரா? என் பேரு சொல்லணுமா? உன் பேரு சொல்றேன். அதெல்லாம் பிரச்சனை சொல்ல மாட்டான். என்ன யாரு என்று கேட்டாய்? 56 தேசம். மயா நம்மகிட்ட கேள்வி